Hello everyone, welcome to eCareer Plus CAD and Engineering YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2D டிராஃப்ட்ஸ்மேன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், அந்த கோர்ஸில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுப்பீங்க அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா 2D டிசைனிங், 3D டிசைனிங், அப்புறம் டிராஃப்டிங், இது 3 தெரிஞ்சிருக்கணும். 2D டிசைனிங்கிறது நம்ம நார்மலாக நம்ம பேப்பரில் வரைகிறோம்ல, அது மாதிரி வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து 2D டிராயிங். அதுவே எக்ஸ்ட்ராவாக 3rd டைமென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது 3D டிசைனிங். அதையே திரும்ப 3D மாடலையே திரும்ப நம்ம ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ, இந்த 3 வியூ மட்டும் செட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் டிராஃப்டிங் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 2D டிசைனிங், 3D டிசைனிங் அண்ட் டிராஃப்டிங். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டிராஃப்ட்ஸ்மேனோட ஒர்க்கே என்னென்னா, ஒரு 3D மாடல், ஒரு 3D ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம டிராஃப்டிங் பண்ணணும். அதாவது அதோட வியூஸை கரெக்டாக செட் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன மெத்தடில் கொடுக்குறாங்களோ அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அதுதான் டிராஃப்ட்ஸ்மேனோட ஒர்க்கு. ஓகே, இப்படித்தான் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும். ஒரு டிசைன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணுவாங்க, அதை ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் இன்பிட்வீன் இருப்பார், அவர் அதை 2Dயாக கன்வெர்ட் பண்ணுவார், 2Dயை டிராஃப்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரொடக்ஷனுக்கு சென்ட் பண்ணுவார். அவங்க அதை வச்சு அந்த ப்ரொடக்ஷனை அடுத்தடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு ப்ராடக்டோட லைஃப் சைக்கிள் தெரிஞ்சிருக்கணும். என்னென்னா, ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுறோம், அதை டிசைன் பண்ணுறோம், அதை ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் அப்ரூவல் கொடுக்குறோம். அவங்க ஓகேன்னு சொன்னதான் மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி செக்கிங்கு, சேல்ஸு, அப்புறம் கஸ்டமர் ஃபீட்பேக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராசஸ் வரும். ப்ரொடக்ஷன் அப்ரூவ் பண்ணல அப்படின்னா அது திரும்ப டிசைனுக்கே போய் அவங்க அதை ரீடிஃபைன் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ரியல் டைம் எக்ஸாம்பிள், நம்ம ஆட்டோமொபைல் சர்வீஸ் கொடுக்குறோன்னா, நம்ம பைக் சர்வீஸ்லாம் அதுதான். நம்ம பைக் சர்வீஸ் கொடுத்துட்டு நம்ம திருப்பி எடுக்கிறப்போ அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்வாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்து நமக்கு ஓகேன்னு சொன்னால் தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா திரும்ப அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, இந்த ப்ராப்ளம் இருக்குது, இது சரி பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுதான் அவங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த 2D டிசைனிங், 3D டிசைனிங் அண்ட் டிராஃப்டிங், இது 3ஐயும் நம்ம எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா, ஆட்டோகேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2D மாடலிங், 3D மாடலிங், அப்புறம் டிராஃப்டிங் 3ஐயுமே நம்ம கற்றுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு பேசிக் 2D சாஃப்ட்வேர் அண்ட் 3D சாஃப்ட்வேர். ஓகே, இது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் வந்து காமனான சாஃப்ட்வேர். அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட்டும் சரி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சரி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சரி, எல்லாருக்குமே இந்த ஆட்டோகேட் அப்படின்றது வந்து ஒரு காமனான சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஓகே, அதில் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு டிராயிங் கமாண்ட்ஸ், அடுத்து 2வது எடிட்டிங் கமாண்ட்ஸ், 3rd அனோட்டேஷன் அண்ட் டைமென்ஷன், 4th பாராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ், 5th பேசிக் டிராஃப்டிங் கமாண்ட்ஸ், லாஸ்டா BOM கிரியேஷன், அதாவது பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேஷன். ஸோ இந்த 6 ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 2D டிசைனர் ஆயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு டிராயிங் கமாண்ட்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது இப்போ நம்ம வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் சொன்னோம், அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும். நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வரையணும் அப்படின்னா அதை அந்த சாஃப்ட்வேருக்கு புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதுக்கு பேர் தான் கமாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டிராயிங்ஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது, அதுதான் வந்து இந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ்டு டிராயிங் கமாண்ட்ஸ். அதே மாதிரி எடிட்டிங் கமாண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டோம், அதை எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டூல்ஸ் இருக்குது. அதாவது இப்போ ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கோம், அதில் ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அந்த சர்க்கிளை 2-3 இடத்துல காப்பி பண்ணணும். ஸோ காப்பி கமாண்ட். ஸோ அந்த காப்பி கமாண்ட்ன்றது ஒரு எடிட்டிங் கமாண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த எடிட்டிங் கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறது, அதுதான் வந்து எடிட்டிங் கமாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அனோட்டேஷன் அண்ட் டைமென்ஷன். அனோட்டேஷன் அண்ட் டைமென்ஷன்றது என்னென்னா,
நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த 2D டிசைன் 3D டிசைன் 3D மாடல் டிராஃப்டிங் எதுவாக இருந்தாலும் அதுக்கு டைமென்ஷன் செட் பண்ணுறது, அந்த டைமென்ஷனை எப்படி செட் பண்ணணும், எந்தெந்த டைமென்ஷன் எந்தெந்த இடத்துல இருக்கணும், எப்படி கொடுக்கணும், அதுதான் வந்து அனோட்டேஷன் டைமென்ஷன்ஸ். அடுத்து பராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட். பராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட்றது ஒரு டிராயிங்கில் 2-3 ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த டூல் தான் வந்து பராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து டிராஃப்டிங் கமெண்ட்ஸ். டிராஃப்டிங்ஸ் என்னன்னா அந்த டாப் வியூ, சைடு வியூ, ஃப்ரண்ட் வியூன்னு நம்ம வந்து இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் படிக்கிறப்போ பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிராஃப்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் இருக்குது, அதுதான் வந்து டிராஃப்டிங் கமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அது படிக்கிறது. லாஸ்ட்டாக பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேஷன், BOM கிரியேஷன். அதாவது எந்த ஒரு டிராஃப்டிங் பண்ணாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டிராயிங் ஷீட்டில் பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணி அதுக்கு செட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அந்த BOM கிரியேஷன். நெக்ஸ்ட்டு 3D டிசைனிங். 3D டிசைனிங்கிறது என்னென்னா இதே 2D மாடலில் எக்ஸ்ட்ராவாக என்னென்னா திக்னஸ் ஆட் பண்ணுவோம். திக்னஸ் ஆட் பண்ணி அதை 3D மாடலாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதை பண்ணுறது. அதுக்கப்புறம் ஆட்டோகேட்லேயே டிஃபால்ட் ஷேப்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பாக்ஸ் வேணும்னா பாக்ஸ் ஷேப் அப்படியே இருக்குது, ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் கொடுத்தோன்னா அது அந்த பாக்ஸ் ஷேப் நம்ம கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஷேப்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய அந்த 3D மாடலிங் கமெண்ட்ஸு, 3D எடிட்டிங் கமெண்ட்ஸு அதெல்லாம் எப்படி படிக்கிறது. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த 3D மாடலிங்கில் வரும். ஓகே, இப்போது இந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை நீங்கள் படிக்கிறது மூலயமா உங்களால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 2D டிசைன் பண்ண முடியும், ஒரு 3D டிசைனும் பண்ண முடியும், அதே மாதிரி உங்களால் ஒரு டிராஃப்டிங்கும் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் ஒரு டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு வந்துடும். அடிஷ்னல் குவாலிட்டி நீங்கள் காலேஜில் நிறைய படிச்சிருப்பீங்க, பட் அதோடு சேர்த்து உங்களோட அடிஷ்னல் குவாலிட்டியாக இந்த டிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற அந்த குவாலிட்டி வரும். ஸோ நீங்கள் ஒரு மாடலை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் நிறையா வரும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆட்டோகேட் அப்படின்றத படிக்கணும். ஓகே, இந்த ஆட்டோகேட் நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுக்கு அதோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.